என்னம்மா செய்ய போகிற? நவதானிய ஒயிட் குருமா செய்ய போகிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. சொல்லிக்கிட்டே செய். சரி. ஓகே, கொஞ்சம் ஆயில் கொஞ்சம். இது என்னது? பெருஞ்சீரக பொடி. பெருஞ்சீரக பொடியாக அரைச்சி பெருஞ்சீரகமாக இருந்தாலும் நசுக்கி போடலாம், தட்டி போடலாம். ஓகே. ஒரு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, பூ இருந்தால் கூட போடலாம். அந்த பூலாம் எல்லா ஸ்பைசஸும் போடலாம். ஓகே. வெங்காயம் இது செவிட ஆரம்பிக்குது. நவதானியம் ஒயிட் குருமாவாமா? ஆமாம். ஸோ மிளகாத்தூள் கிடையாது? மிளகாத்தூள் எதுவும், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகே, தேங்காய். இப்போ 2 முழு ஆனியன், பெருசாக 2 முழு ஆனியன், முழு வெங்காயம் 2. ஓகே, மெலிசா அரிஞ்சு ஒரு 5 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி. பச்சை மிளகா தான் காரம்? ஆமாம், வேறு எதுவும் கிடையாது. பெப்பர் வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போடலாம். காரம் பத்தலைன்னா பெப்பர் கொஞ்சம் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆமாம் 2 ஸ்பூன். வதங்கிடுச்சாமா? வதங்கிடுச்சு. ஓரளவு இஞ்சி முக்கால்வாசி வதங்கினோடனே தக்காளி பழமாக 2. ஓகே, பெருசாக கட் பண்ணி. ஓகே, என்னன்னு சொல்ல, நவதானியம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வச்சிடணும். 4 விசில் போட்டு வேக வச்சு வச்சிடணும். கொஞ்சம் உப்பு அதிலே போட்டுக்கணும். ஓகே. இது நீ கடையில் நவதானியம் பேக்கெட்டாக வாங்கினேன்? நான் ஆமாம், பாக்கெட்டாக வாங்கினேன். இல்லைன்னா நம்மளே இஷ்டத்துக்கு நம்மளும் போட்டுக்கலாம். என்ன வேணும்னா சுண்டல் இது பண்ணணும், வாங்கிக்கலாம். சுண்டல், மொச்சக்கொட்டை, மல்லாட்டை, அப்புறம் இது கிட்னி பீன்ஸ், அதெல்லாம் கலந்து ஊற வச்சு நம்மளே போட்டுக்கலாம். இது நல்லா இதையும் நல்லா ஒரு நாள் வதங்கினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போது ஓரளவு கொஞ்சம் வதக்கிட்டு ஓகே, உப்பு தேவைக்கேற்ப. ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க 10 நிமிஷம் கூட ஓகே கொதிக்க வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு. ஓகே, கொதிச்சுட்ருக்கோம். நல்லா கொதிச்சிச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம 1/2 மூடி தேங்காயும் ஒரு 6 முந்திரி பருப்பும் நல்லா கட்டியாக அரைச்சி. வடிகட்டலாம் தேவை, நல்லா அரைச்சி கட்டியாக அரைச்சி. ஓகே, அவ்வளோதானே? ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிச்சுட்டு அவ்வளோதான். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். நெய்யில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும், தேங்காய் எண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய், நெய்யும் நல்லாயிருக்கும். பட்டர்லேயும் செய்யலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியது. சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். வாவ். ஸோ ஒயிட் குருமா அவ்வளோதான். ஒயிட் குருமா ரெடி. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டு சப்பாத்தி போட்டு வச்சு தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். பூரிக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனைமா.